கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மான்கள் நீரோடே வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, எந்த ஆத்துமாவும் உம்மையே வாஞ்சித்து கதறுதே. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பே. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பே. தேவன் மேலாத்துமாவே தாகமாயிருக்கின்றதே, தேவன் மேலாத்துமாவே தாகமாயிருக்கின்றதே. தேவனின் சந்நிதியில் தினமும் தினமும் வாஞ்சிக்க ஏங்கிடுதே. மான்கள் நீரோடே வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, எந்த ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதறுதே. அப்பா, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி நின்று இதயத்தோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை மட்டுமாய் பாதுகாத்து எங்களை வழிநடத்தி இந்த வேலையுடைய சமூகத்தில் கூட்டி சேர்த்தவரை அன்புக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய ஆத்துமா உண்மையே நோக்கி வாஞ்சித்து கதறுகிறோம். உண்மை தேடும், உமக்கு நன்றி செலுத்தணும், உண்மை பாடும், உண்மை துதிக்கணும். ஆத்துமா மேல் வாஞ்சையாயிருக்கு. உங்களுக்கே துதிக்கிறவை எல்லாம் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தரின் ஆலோசனைக்காக கொலேசியர் 1ஆம் அதிகாரம், கொலேசியர் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 24வது வசனம். கொலேசியர் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 24வது வசனம். எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் எந்த ஒரு காரியத்தையும் மனிதர் முகத்தை பார்த்து நாம் செய்யாமல் அதை கர்த்தருக்கென்று செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் மனிதருக்காக செய்யக்கூடிய காரியங்கள் நாம் நினைக்கலாம், எல்லாத்தையும் தேவனுக்காகவே நாம் செய்கிறோம், எனக்கு எப்படி இதற்கான பலன் கிடைக்கும் என்று நாம் நினைத்து பார்க்கலாம். அதிலையும் கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. முந்தின வார்த்தையில 23வது அதிகாரத்தில், நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதினாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து, நாம் அதற்கான பலனை நாம் என்ன செய்கிறோம்? பெற்றுக்கொண்டோம். கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து, கர்த்தர் நமக்கு அதுக்கான பலத்தை தருவார், பலனை தருவார். எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யும் பொழுது அதற்கான பலனை கர்த்தர் கிருபையாய் தருவேன் என்று வாக்களிக்கிறார். அன்பு பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும், எதை செய்தாலும், குறிப்பிட்ட காரியம் என்று சொல்லப்படவில்லை வேதத்திலே, எதை செய்தாலும், எதுவாகனாலும் இருக்கலாம், மற்றவர்களுக்கு உதவி செய்வதாக இருக்கலாம், மற்றவர்களுக்காக ஜெபிக்கக்கூடிய காரியமாக இருக்கலாம், மற்றவர்களுக்கு அன்பு செலுத்தக்கூடிய காரியமாக இருக்கலாம், இரக்கம் செய்யக்கூடிய காரியமாக இருக்கலாம், அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்கிற காரியங்களாய் இருக்கலாம், ஏதோ ஒரு காரியம் அவர்களுக்கு உதவியக்கூடிய காரியங்களாய் இருக்கலாம். எந்த ஒரு காரியத்திலும் நாம் அதை அவர்களுக்காய் செய்யாமல், மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யும் பொழுது கர்த்தர் அதற்கான பலனை கர்த்தர் நிச்சயம் தருவார். அன்பு பிள்ளைகளை, வார்த்தை நிமித்தமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.